ஷெஃப் தியா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? பர்பன் கேக். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தலாமா? 3 பேக்கெட் பெரிய சைஸ் பிஸ்கட், 2 ஈனோ பேக்கெட்ஸ், பட்டர் ஷீட், மில்க். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் செய்யறதுக்கு முன்னாடி மோல்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் ஷீட்டை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கேக் ஒட்டாமல் வரக்காக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக தடவணும். பட்டர் ஷீட்டை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மோல்குள்ளே வச்சிடலாமா? நம்ம மோல்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாமா? இப்போ நம்ம கிரீமியும் பிஸ்கெட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். orange பிஸ்கெட் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா பிஸ்கெட்டையும் உடச்சிட்டேன். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பிஸ்கெட் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இது பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். கட்டி கட்டி இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக கலக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஈனோ பேக்கெட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு பாலை ஊற்ற போதும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஊற்றணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் மோரில் ஊற்றிடுறேன். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இப்போ வாங்க நம்ம போய் அடுப்பில் வச்சிடலாம். பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம். இட்லி பேனைக்குள்ள இப்போ நம்ம ஸ்டாண்ட் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இட்லி குண்டா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதுக்குள்ள நம்ம வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல நம்ம 40 மினிட்ஸ் வச்சிடலாம். அவங்க கேக் செய்யறதுக்குள்ள நாம இங்க இருக்க மிச்ச க்ரீமை வச்சு ஒரு மாதிரி ஃப்ராஸ்டிங் செஞ்சிடலாமா? ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு பால் எடுத்துக்கிறோம். அதை ஊற்றிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கேக் வரட்டும். நம்ம கேக்ல கிரியேட் பண்ணிடலாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறேன். வாவ், எப்படி உப்பி வந்துச்சு பாத்தீங்களா? நம்ம கொஞ்சம் தான் மாவு ஊத்துறோம். அது உப்பி எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாத்தீங்களா? கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்ல மாத்திடலாம். ஓகே, இப்போ ஓபன் பண்ணிடுறேன். கேக் சூப்பரா வந்துருச்சு. அக்கா க்ரீம் செஞ்சு வச்சிருக்கா. நம்ம இப்போ கேக் மேல க்ரீம் ஊத்திடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். டெக்கரேஷனுக்கு செரி வச்சிடலாம்.
சரி வாங்க நம்ம போய் அக்காவுக்கு டேஸ்டிங் கொடுத்துருவோம். அக்கா வாவ், இவ்வளவு அழகான கேக்கா! ஸ்மெல்லே சூப்பரா இருக்கே. டேஸ்ட் பண்ணி பார்க்கறியா? கட் பண்ணிரலாம். வாவ், சூப்பர் மாய்ஸ்சரா இருக்கு. சரி ட்ரை பண்ணி பார்த்தறலாம். சூப்பரா இருக்கு. அப்படியே கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே இருக்கு. கூட செமையா இருக்குது. நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை, see you back. என்னால சாப்பிடுறது நிறுத்தவே முடியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு.